Hi everyone, welcome back to my channel Nosy Sandwork. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்குள்ள வீடியோவில் வந்து நம்ம இந்த க்யூட்டான பியூட்டிஃபுல்லான ட்ரம்ஸ் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து என்னோடய சப்ஸ்கிரைபர் ஜெயலக்ஷ்மின்னு வந்து ஒருத்தவங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ பேட்டர்ன் எழுத கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, அதனால் கண்டிப்பாக இந்த வீடியோ போட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பேட்டர்ன் எழுதி உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாங்க இந்த ட்ரம்ஸ் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு என்னோடய க்ராச்செட் ஐட்டம்ஸ் வந்து வேணும் அப்படின்னா நான் வந்து என்னோடய வாட்ஸ்அப்பில் வந்து செல் பண்ணிகிட்ருக்கிறேன். நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் வந்து கீழே தெரியுது பாருங்கள். இதுக்கு வந்து நீங்கள் எனக்கு டைரெக்ட் மெசேஜ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா டீட்டெயில்ஸுமே நான் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சொல்கிறேன். அந்த வாட்ஸ்அப்லேயே கேட்லாக் வந்து இருக்கும். அந்த கேட்லாகில் பார்த்தீங்கன்னா என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வந்து நான் வச்சுருக்கிறேன், ஹோம் டெக்கர், ஃப்ளவர் வாஸ், அப்புறம் கீ செயின்ஸ் நிறையா வச்சுருக்கிறேன், பேபி ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். செக் பண்ணிக்கோங்க. ஸோ ட்ரம்ஸ் அண்ட் இந்த க்யூட்டான 2 little ட்ரம் ஸ்டிக்ஸ் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ன மெட்டீரியல்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். என்னோடய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நிறைய வீடியோஸ் வந்து நீங்கள் கேட்டுட்ருக்கிறீங்க. அந்த வீடியோஸ் எல்லாமே வந்து நான் அப்கமிங் வீடியோஸில் வந்து நான் கண்டிப்பாக நீங்கள் கேட்குற பேட்டர்ன்ஸ் எல்லாமே நான் போஸ்ட் பண்ணுறேன். லைக் டோரிமான், ஷின்சான், அப்புறம் போக்கிமான், அப்புறமா நருட்டோ, ஸ்பைடர்மேன், அப்புறம் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க கொக்கோமெலன் வந்து மினி கொக்கோமெலன் வந்து பண்ணுங்கள் பேட்டர்ன் எப்படின்னு சொல்லுங்கன்னாங்க. அதெல்லாமே நான் அப்கமிங்கில் சொல்கிறேன். அப்புறமா இன்னொன்று ஸ்பெக்ஸ் ஹோல்டர்ஸுமே கேட்டிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாமே நான் நோட் டவுன் பண்ணிகிட்ருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் கண்டிப்பாக என்னோடய சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். ஓகே, இதுக்கு என்ன மெட்டீரியல்ஸ் எல்லாம் தேவைன்னு பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ட்ரம் செய்கிறதுக்கு வந்து நான் இப்போ எடுத்திருக்கிறது 3 கலர்ஸ் ஆஃப் யான் எடுத்திருக்கிறேன். ப்ளூ கலர் தான் மெயின் கலர், எல்லோ வந்து பிரிம்முக்கு, அப்புறம் வந்து அப் அண்ட் டவுனுக்கு வந்து ஒயிட் கலர் எடுத்திருக்கிறேன். நான் எடுத்திருக்கிற யான் வந்து என்ன பிராண்டுனா கங்காவில் சம்மர் லவ். ஓகே, இதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த யானோட டைப் வந்து பார்த்திங்கன்னா 100% காட்டன் யான், ஃபைன் 2. ஓகேவா, நல்ல ஒரு தின்னான யான் எடுத்திருக்கிறேன். நெக்ஸ்ட் நீங்கள் வந்து 100% அக்ரலிக் யானில் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். 4 ப்ளே காட்டன் யான்லையும் ட்ரை பண்ணலாம். சைஸஸ் தான் டிஃபர் ஆகும். நீங்கள் 100% அக்ரலிக் ஆர் 4 ப்ளேனா 3.5 mm ஹூக் சைஸில் ட்ரை பண்ணுங்கள். ஸோ நான் இன்றைக்கி ஹூக் சைஸ் வந்து 3.0 mm, 2.5லேருந்து 3.0 கூட ட்ரை பண்ணலாம். நீங்கள் 4 ப்ளே காட்டன் யான்னா 3.0 to 3.5 mm கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் சிசர்ஸ், yarn needle, நெக்ஸ்ட் ஸ்டிச் மார்க்கர் இருந்தால் இது ப்ளேஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா பீஸ் ஆஃப் யான். நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி வந்து பீஸ் ஆஃப் யான் வச்சு நம்ம மார்க் பண்ணுறதுன்னு. இந்த வீடியோலையும் உங்களுக்கு சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஸ்டஃப் பண்ணுறதுக்கு ஃபைபர் ஃபில் ஸ்டஃபிங். நெக்ஸ்ட் இதெல்லாம் ஆப்ஷனல் தான். நீங்கள் ட்ரம்ஸ்க்கு வந்து ஐஸ் ப்ளேஸ் பண்ணணுன்னா 6 mm சேஃப்டி ஐஸ் வித் அதோட லாக்கோட. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து மவுத்துக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன பிளாக் கலர் யான். ஓகே, வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். என்னோடய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு வந்து க்ராச்செட்டிங் ஐட்டம்ஸ் வந்து வேணும்னா கீ செயின்ஸ், பேபி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நான் வந்து என்னோடய வாட்ஸ்அப்பில் வந்து செல் பண்ணிகிட்ருக்கிறேன். நீங்கள் வாட்ஸ்அப்பை வந்து அதில் கேட்லாகை வந்து செக் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து மேஜிக் சர்க்கிள் ஆர் மேஜிக் ரிங் பேசிக்ஸ் வீடியோ வந்து என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து நம்ம சிங்கிள் குரூஷே தான் பண்ணுவோம். ஸோ பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இந்த ட்ரம் பண்ணிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் மேஜிக் சர்க்கிள் ஆர் மேஜிக் ரிங், செயின் 1, மேஜிக் சர்க்கிள்குள்ளே 6 times சிங்கிள் குரூஷே, ரவுண்ட் 1, 1, 2, ஃபஸ்ட்டு சிங்கிள் குரூஷேயில் ஸ்டிச் மார்க்கர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இந்த ட்ரம்மோட ப்ராஜெக்டில் வந்து நீங்கள் ஸ்டிச் கவுண்டெல்லாம் ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி ஸ்டிச் மார்க்கர் ப்ளேஸ் பண்ணால் உங்களுக்கு கன்ஃபியூஸ் வராது. 1, 2, 3, 4, 5, 6. ஓகே, ரவுண்ட் 1, 1, 2, 3, 4, 5, 6. ஓகே, 6 ஸ்டிச்சஸ் இருக்குது. இப்போ நம்ம சர்க்கிளை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். டெய்லை பிடிச்சி இழுத்திங்கன்னா க்ளோஸ் ஆயிரும்.
ஸ்லிப் ஸ்டிச் எதுவுமே பண்ண மாட்டோம். நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஸ்லிப் ஸ்டிச்சும் கிடையாது, செயின் ஒன்றும் கிடையாது. ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம நெக்ஸ்ட் ஸ்டிச்சு ரவுண்ட்ஸ்க்கு வந்து நம்ம போயிடுவோம். ஏன்னா நெருக்கமான ஸ்டிச்சஸ் வேணும் அப்படின்றதுக்காக. நெக்ஸ்ட் ரவுண்ட் 2 ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லையுமே 2 டைம்ஸ் சிங்கிள் க்ரூஷே. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள், யானை கிராப் பண்ணுங்கள், 1 டைம் சிங்கிள் க்ரூஷே. உங்களுக்கு ஸ்டிச் மார்க்கர் இல்லை உங்கள்கிட்ட அப்படின்னா என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். இப்படி இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு நம்மளோட ஸ்டிச் இருக்குது பார்த்தீங்களா, அதில் இப்படி ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள். பீஸ் ஆஃப் யான் எடுத்துக்கோங்க, இதை வச்சு கிராப் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து நமக்கு ஸ்டிச் மார்க்கருக்கு பதிலாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் என்ன சொன்னேன், ரவுண்ட் 2 வந்து ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லேயும் 2 டைம்ஸ் சிங்கிள் க்ரூஷே. ஸோ 1 டைம் பண்ணியிருக்கிறோம். நெக்ஸ்ட் டைம் அதே ஸ்டிச்சில் இன்சர்ட் பண்ணுங்கள். 6 டைம்ஸ் நம்ம வந்து பண்ண போகிறோம். ஏன்னா ரவுண்ட் 1ல் 6 இது பண்ணியிருந்தோம். சாரி ஃப்ரெண்ட்ஸ், பிளர் ஆகிறதுக்கு. 1 டைம் முடிச்சிட்டோம். இப்போ செகண்ட் டைம் 2 டைம்ஸ் சிங்கிள் க்ரூஷே. செகண்ட் ஸ்டிச்சில் 1 2 3 third time. Next fourth time 1 2. Next fifth stitch 1 2. Next last sixth time 2 times single crochet. Round 2ல 12 stitches உங்களுக்கு வந்து இருக்கும். ஓகே, ரவுண்ட் 1ல 6 into 2 12. டைல பிடிச்சி நல்லா எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ரவுண்ட் 3 பண்ண போகிறோம். ரவுண்ட் 3 ஃபஸ்ட் ஸ்டிச்சில் 1 டைம் சிங்கிள் க்ரூஷே. ஸ்டிச் மார்க்கர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் 1 டைம் சிங்கிள் க்ரூஷே. நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் 2 டைம்ஸ் சிங்கிள் க்ரூஷே. சேம் ஸ்டிச்சிலே 2 1 சேம் ஸ்டிச்சில் 2. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து நீங்கள் 5 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணுங்கள். டோட்டலாக 6 டைம்ஸ். நான் வந்து 1 டைம் முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் இதே செட்டை 5 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணுங்கள். என்னென்னா ஃபஸ்ட் இதில் 1 டைம் சிங்கிள் க்ரூஷே, செகண்ட் இதில் 2 டைம்ஸ் சிங்கிள் க்ரூஷே. 1 2. இப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். 1 தேர்ட் டைம் ரிப்பீட் பண்ணுறேன். 1 2. ஃபோர்த் டைம் 1 1 2. க்ராச்செட்டிங்கில் வந்து இந்த கவுண்டிங் கண்டிப்பாக முக்கியம்தான் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நமக்கு வந்து அந்த ஷேப் வந்து கரெக்டாக வரும். ஸோ அதனால தான் ஒவ்வொரு ரவுண்டு முடித்தோடனையுமே நீங்கள் ஸ்டிச்சஸ் எல்லாம் கவுண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் அப்படி பழக பழக உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்துடும். ஃபிஃப்த்து டைம் பண்ணுறேன். செகண்ட் செயினில் 1 2. நீங்கள் இப்படி பண்ணும் போதே பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக உங்களுக்கு 2 செயின்ஸ் தான் லெஃப்டாக இருக்கும். அப்போ தான் நீங்கள் வந்து பண்ணது கரெக்டுன்னு மீனிங். ஸோ லாஸ்ட் 2 செயின்ஸில் ஃபஸ்ட்டு செயினில் நம்ம எப்பவும் போல் 1 டைம் சிங்கிள் க்ரூஷே, லாஸ்ட் செயினில் 2 டைம்ஸ் சிங்கிள் க்ரூஷே. ஓகே, 1 2. ஓகே, இப்போ ரவுண்ட் 3ல வந்து நமக்கு 18 ஸ்டிச்சஸ் இருக்கும் கவுண்ட் பண்ணிங்கன்னா. இப்போ நம்ம ரவுண்ட் 4 நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் 1 டைம் சிங்கிள் க்ரூஷே, ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் 1 டைம் சிங்கிள் க்ரூஷே. ஸ்டிச் மார்க்கர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் 2 டைம்ஸ் சிங்கிள் க்ரூஷே. 1 2. ஓகே, இது அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நெக்ஸ்ட்டு ஒரு பேட்டர்னு தான் நம்ம 5 டைம்ஸ் ரிப்பீட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் 1 டைம், நெக்ஸ்ட் 2 ஸ்டிச்சஸில் 1 டைம் சிங்கிள் க்ரூஷே. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் 1 டைம், அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் 1 டைம் சிங்கிள் க்ரூஷே. ஓகே, அதுக்கு தேர்ட் ஸ்டிச்சில் 2 டைம்ஸ் சிங்கிள் க்ரூஷே. 1 2. ஃப்ரெண்ட்ஸ், இதை 5 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணும். 1 டைம் ரிப்பீட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் செகண்ட் டைம் 1 டைம் சிங்கிள் க்ரூஷே, 1 டைம் சிங்கிள் க்ரூஷே, 2 டைம்ஸ் சிங்கிள் க்ரூஷே, 1 டைம் சிங்கிள் க்ரூஷே,
ஃபஸ்ட்டு ஸ்டிச், செகண்ட் ஸ்டிச்சில் 1 டைம் சிங்கிள் crochet, தேர்ட் ஸ்டிச்சில் 2 டைம் சிங்கிள் crochet. இது தேர்ட் டைம் ரிப்பீட் பண்ணி முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் ஃபோர்த் டைம் 1 டைம் சிங்கிள் crochet, நெக்ஸ்ட் செயினில் 1 டைம் சிங்கிள் crochet, தேர்ட் செயினில் 2 டைம் சிங்கிள் crochet. ஓகே, ரவுண்ட் 4 பண்ணிகிட்ருக்கோம். லாஸ்ட்டாக ஃபிஃப்த் டைம் 1 டைம் சிங்கிள் crochet, 1 டைம் சிங்கிள் crochet, 2 செயின்ஸ் லெஃப்டாக இருக்கும். தேர்ட் செயினில் 2 டைம்ஸ் சிங்கிள் crochet. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து நம்ம 1 டைம் சிங்கிள் crochet பண்ணிட்டு 2 டைம்ஸ் சிங்கிள் crochet பண்ணோம். ஸோ அதனால் இங்கே வந்து நம்ம 1 டைம் சிங்கிள் crochetல முடிக்க போகிறோம். ஓகே, ஏன்னா 2 டைம்ஸ் முடித்தா ரொம்ப மேடு மாதிரி வரும்னு இந்த மாதிரி பண்ணுறோம். ஓகே, இப்போ ரவுண்ட் 4ஓட எண்டில் 24 ஸ்டிச்சஸ் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம ரவுண்ட் 5 ஃபஸ்ட்டு 3 ஸ்டிச்சஸில் வந்து 1 டைம் சிங்கிள் crochet, ஃபோர்த்தில் வந்து 2 டைம்ஸ் சிங்கிள் crochet. 6 டைம்ஸ் நீங்கள் ரிப்பீட் பண்ணணும். ஃபஸ்ட் இதில் 1 டைம் சிங்கிள் crochet, ஸ்டிச் மார்க்கர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. செகண்ட் இதுலேயும் 1 டைம் சிங்கிள் crochet, தேர்ட் இதுலேயும் 1 டைம் சிங்கிள் crochet, ஃபோர்த் இதில் சேம் ஸ்டிச்சில் 2 டைம் சிங்கிள் crochet. ஓகே, 1 1 1 2. அகெயின் இதே மாதிரி நீங்கள் ரிப்பீட் பண்ணுங்கள். 1 1 1 2. ஃப்ரெண்ட்ஸ், இதை ரிப்பீட் பண்ணுங்கள், நான் எண்டில் வந்து காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரவுண்டோட எண்டுக்கு வந்தாச்சு. ரவுண்ட் 5 லாஸ்ட்டாக 6th டைம் ஃபஸ்ட்டு 3 ஸ்டிச்சஸில் 1 டைம் சிங்கிள் crochet. லாஸ்ட்டாக உங்களுக்கு 4 ஸ்டிச்சஸ் தான் லெஃப்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு 3ல் 1 டைம் சிங்கிள் crochet பண்ணிவிட்டு லாஸ்ட் ஸ்டிச்சில் வந்து 2 டைம்ஸ் சிங்கிள் crochet. ஸோ 1 நெக்ஸ்ட்டு ஸ்டிச் பண்ணும்போது நம்ம கலர் வந்து நெக்ஸ்ட் கலர் கிராப் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து எப்படி சிங்கிள் crochet பண்ணுவோம், இப்படி கிராப் பண்ணி இழுத்துட்டா சிங்கிள் crochet வந்துடும். இந்த லாஸ்ட் சிங்கிள் crochet பண்ணும்போது மட்டும் இதை கிராப் பண்ணாமல் நம்ம நெக்ஸ்ட் என்ன கலர் கிராப் பண்ணணும், பார்டருக்கு பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த கலரை வந்து கிராப் பண்ணிக்கோங்க. நான் எல்லோ கலர் வந்து சூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ எல்லோ கலர் யானை கிராப் பண்ணிக்கிட்டேன். பண்ண உடனே ஒயிட் அண்ட் எல்லோவுக்கு வந்து ஒரு சின்ன நாட் போட்டு செக்யூர் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நமக்கு ஒயிட் வேண்டாம், கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எல்லோவில் மட்டும்தான் ஒர்க் பண்ண போகிறோம். ரவுண்ட் 6 பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஸ்டிச் மார்க்கர் எடுத்துக்கோங்க. ரவுண்ட் 6 வந்து நம்ம வந்து ஃப்ரண்ட் லூப்பில் மட்டும்தான் ஒர்க் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ க்ராச்செட்டிங்கில் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் கிளியராக நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, க்ராச்செட்டிங்கில் வந்து நம்ம போத் லூப்ஸ் தானே ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ க்ராச்செட்டிங்கில் வந்து ஃப்ரண்ட் லூப்னால் இந்த லூப்பை மட்டும் எடுத்து ஒர்க் பண்ணுவோம். ஓகே, பேக் லூப்னால் இப்படி சென்டராக விட்டு பின்னாடி லூப். ஓகே, நம்மளை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கிறது ஃப்ரண்ட் லூப். இந்த ரவுண்ட் வந்து நம்ம எல்லாமே ஃப்ரண்ட் லூப்பில் ஒர்க் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பேஸ்மெண்ட் வைக்கிறதுக்கு ஒரு சின்ன கார்ட்போர்ட், உங்களுக்கு வேஸ்ட்டாக இருக்கிற என்ன கார்ட்போர்ட்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு தின் அட்டையை எடுத்துகிட்டு நீங்கள் இந்த பேஸ்மெண்ட்டை வந்து ஒரு சின்ன சர்க்கிள் மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. எதுக்காக அப்படின்னா நமக்கு வந்து ட்ரம்மோட பேஸ் வந்து கொஞ்சம் ஸ்டிஃபாக நிற்கிறதுக்காக. இப்படி எடுத்துட்டு ஸோ இந்த மாதிரி எடுத்துகிட்டு நம்ம சிசர்ஸ் வச்சு கட் பண்ணிடலாம். 2 பீசஸ் இப்படி எடுத்துக்கோங்க, நம்ம ட்ரம்மோட ஃப்ரண்ட் அண்ட் பேக். ஸோ இந்த மாதிரி நம்ம இப்படி ப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் 2 இது வந்து இந்த மாதிரி மெஷர் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது லேட்டராக நமக்கு யூஸ் ஆகும். இப்போ வந்து நம்ம ரவுண்ட்ஸ் வந்து கண்டினியூ பண்ணலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃப்ரண்ட் லூப்பில் ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லையும் 1 டைம் மட்டும் சிங்கிள் crochet பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் இது லாஸ்ட் ஸ்டிச் ஆயிடுச்சு. இதான் நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டிச்.
இப்படி பண்ணும்போதே நீங்கள் டெய்லியும் சேர்த்து ஒர்க் பண்ணால் கூட ஓகே தான். ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லேயும் ஒன் டைம் மட்டும் சிங்கிள் குரூஷே. அப்போ 30 ஸ்டிச்சஸ் பண்ணணும், 30 சிங்கிள் குரூஷே. ஆனால் ஃப்ரண்ட் லூப்பில் மட்டும் ஒர்க் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், சாரி பிளர் ஆகிறதுக்கு சாரி ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து போத் லூப், ஃப்ரண்ட் லூப்னு சொல்லும் போது ஃப்ரெண்ட்ஸ் இப்படியே ரிப்பீட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு எண்டில் வந்து காமிக்கிறேன். ஓகே, ரவுண்டோட எண்டுக்கு வந்தாச்சு. லாஸ்ட்டாக 30. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இதில் வந்து நம்ம ட்ரம் வந்து இப்படி 30 ஸ்டிச்சஸ்லேயே மெயின்டைன் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த ட்ரம்மோட ஷேப் வந்து அழகாக வரும். நீங்கள் வந்து எப்படி கவுண்ட் பண்ணணுன்னா, இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த வீலேருந்து கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30. ஓகே, நீங்களும் இதே மாதிரி ஒவ்வொரு ரவுண்டும் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கவுண்ட் பண்ணி பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டிச். இப்போ நெக்ஸ்ட் ரவுண்ட் வந்து நம்ம ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லேயும் ஒன் டைம் மட்டும் சிங்கிள் குரூஷே பண்ண போகிறோம். 30 ஸ்டிச்சஸ் அப்படியே மெயின்டைன் ஆகணும். அப்போ தான் நமக்கு வந்து ஷேப் கரெக்டாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கவுண்ட் பண்ணி பண்ணுங்கள். ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லேயும் ஒன் டைம் சிங்கிள் குரூஷே. 1 2 போத் த லூப்ஸ் இந்த இதில். ஓகே, 3 4 5 6 7 8 9 10. ஓகே, இதே மாதிரி நான் பண்ணிவிட்டு உங்களுக்கு 10 வரைக்கும் பண்ணியிருக்கிறேன். இப்படியே கவுண்ட் பண்ணி பண்ணிவிட்டு 30ல் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். 29 30. ஓகே, இப்போ ரவுண்டு 7 வந்து முடிச்சாச்சு. இப்போ நம்ம ரவுண்ட் 8 பண்ண போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரவுண்ட் 8ல் வந்து நம்ம ப்ரிம் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். அது எப்படின்னா, நம்ம நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் வந்து எப்பவும் போல் இங்கே விட்டு ஒன் டைம் சிங்கிள் குரூஷே பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம இங்கேயும் போத் லூப்ஸ் விட்டுட்டு, நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், பேக் லூப்ஸ் வந்து நமக்கு கிளியராக தெரியும். நம்ம ஃப்ரண்ட் லூப்பில் தானே ஒர்க் பண்ணோம். ஸோ இங்கே தெரிகிற இந்த பேக் லூப்ஸில் எல்லாம் ஒர்க் பண்ண போகிறோம். 2 லூப்ஸ் அண்ட் பேக் லூப்ஸையும் எடுத்து 30 பேக் லூப்ஸ் இருக்கும். ஓகே, இங்கே வரைக்கும். இது வந்து ஆப்ஷனல் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரவுண்ட் வந்து நீங்கள் ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லையும் ஒன் டைம் சிங்கிள் குரூஷே பண்ணாலும் ஓகே. இது வந்து ஒரு சின்ன டிசைன் க்ரியேட் ஆகும் அதனால. ஸோ இங்கே நீங்கள் 2 லூப்ஸில் விட்டுட்டு இங்கே தெரிகிற பேக் லூப்பில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி கிராப் பண்ணி ஒன் டைம் சிங்கிள் குரூஷே. இந்த ரவுண்ட் ஃபுல்லாக நம்ம இப்படி பண்ண போகிறோம். 1 ஃபஸ்ட் இதில் ஸ்டிச் மார்க்கர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லேயும் ஒன் டைம் சிங்கிள் குரூஷே தான். இதுலேயும் 30 தான் வரும். ஆனால் நம்ம ஒர்க் பண்ணுறது வந்து போத் லூப்ஸ்லேயும் விடுறோம். அப்புறம் அந்த ஒயிட் கலர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒயிட் கலரில் வந்து நம்ம பேக் லூப்ஸ், அதாவது ஃப்ரண்ட் லூப் ஒர்க் பண்ணி லெஃப்டாக விட்ட பேக் லூப்ஸ்லேயும் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஒர்க் பண்ண போகிறோம். அதான் வந்து டிஃப்ரென்ஸ். 2 பாருங்கள், ஹூக்கை வந்து இப்படி இழுத்து ரவுண்ட் 8 பண்ணிகிட்ருக்குறோம். போத் லூப்ஸ் விடுங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேக் லூப் தெரியும். இந்த பேக் லூப்பில் மட்டும் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஒன் டூ த்ரீ 4th டைம்
ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த பார்ட் வந்து டிஃபிகல்ட்டாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஒவ்வொரு டைம் சிங்கிள் குரோஷே மட்டும் பண்ணுங்கள். ஓகே. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், இந்த பிரிம் மாதிரி க்ரியேட் ஆகிருக்கு பாருங்கள். இதுதான் நம்மளோட இன்சைட் பார்ட். இது வந்து நம்மளோட அவுட் சைடு. ஓகே. லாஸ்ட்டாக 30th ஸ்டிச். ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பிகினர்ஸ் இதை வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டான பார்ட்டு தான். இது பண்ண முடியலன்னா டோட்டலி ஃபைன். நீங்கள் வந்து ஒன் டைம் சிங்கிள் குரோஷே இன் ஈச் ஸ்டிச்சஸ் பண்ணிக்கலாம். இப்படி பேக் லூப் எடுக்கணும்னு இல்லை. நம்ம எனிவே நம்ம கார்ட்போர்டு வச்சுக்கிறோம், அதனால் நமக்கு நல்லா தான் வரும். ஓகே, லாஸ்ட்டாக பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் இது பண்ணுறதுக்கு முன்னாடி லாஸ்ட் ஸ்டிச்சுக்கு முன்னாடி நான் வந்து நியூ யானை வந்து கிராப் பண்ணுறேன். ப்ளூ கலர் யான். ஸோ ப்ளூ கலர் யானை எடுத்துக்கோங்க. பேஸ்ட் பண்ணி இதோட இந்த இதை முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் வந்து ஒரு சின்ன நாட் போட்டுக்கலாம். எல்லோ யான் வந்து இனிமேல் தேவையில்லை, நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இனிமேல் வர ரவுண்ட் வந்து ரொம்பவே ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ட்ரம்முக்கு வந்து நம்ம இவ்வளோ தூரம் முடிச்சிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 9லேருந்து ரவுண்ட் 13 வரைக்கும் 9, 10, 11, 12, 13 5 ரவுண்ட்ஸ் வந்து ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லையும் ஒன் டைம் மட்டும் நம்ம சிங்கிள் குரோஷே பண்ண போகிறோம். போத் த லூப்ஸ். ரொம்ப ஈஸியான ரவுண்ட். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டிச்சிலேருந்து ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லையும் ஒன் டைம் மட்டும் சிங்கிள் குரோஷே. ஃபஸ்ட்டு சிங்கிள் குரோஷே முடித்தோன்னே எப்போவுமே ஸ்டிச் மார்க்கர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸ்லிப் ஸ்டிச், செயின் ஒன் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் வந்து நீங்கள் ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லையுமே 30 ஸ்டிச்சஸ் நமக்கு வரணும் ஃப்ரெண்ட்ஸ். அது ரொம்ப முக்கியம். 1 2 3 முடிச்சாச்சு. 4 5 6 7 8 27 28 29 30. ஓகே, இப்போ நம்ம ரவுண்ட் 9 பண்ணிகிட்ருக்குறோம். ரவுண்ட் 9ல் 30 ஸ்டிச்சஸ் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்படியே நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணுங்கள். ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லையும் ஒன் டைம் சிங்கிள் குரோஷே. ஃபஸ்ட்டு சிங்கிள் குரோஷே பண்ணோன்னே ஸ்டிச் மார்க்கர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து உங்களுக்கு ரவுண்டு 13ல் வந்து உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரவுண்ட் 13 வரேன். ரவுண்ட் 9, 10, 11, 12, 13th ரவுண்ட். ஓகே, 28 29 30. ஓகே, 30 ஸ்டிச்சஸ் 13 ரவுண்ட்ஸ் முடிச்சாச்சு. இங்கே ரவுண்ட் 9, 10, 11, 12, 13. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நெக்ஸ்ட் கலரை வந்து கிராப் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஐஸ் வந்து ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? இது வந்து டோட்டலி ஆப்ஷனல் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஐஸ் போட வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளேஸ் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் வந்து நார்மல் ட்ரம் மாதிரி நீங்கள் பண்ணி அழகாக வைக்கணும், ஒரு கீ செயின் அந்த மாதிரினா நீங்கள் ஐஸ் வந்து ப்ளேஸ் பண்ண வேண்டாம். ஸோ ஆப்வியஸாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பேக் சைடு நமக்கு வந்து தெரியுது பாருங்கள், இந்த ஸ்டிச் நம்ம பண்ணது. ஸோ இது வந்து ஃப்ரண்ட் சைடு. ஓகே, இந்த சைடில் வந்து ஐஸ் வந்து ப்ளேஸ் பண்ண போகிறேன். ஐஸ் வந்து எங்கே ப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 11லேருந்து ரவுண்ட் 12 பிட்வீன். ஓகே, நம்ம வந்து இந்த ப்ளூ ரவுண்ட் வந்து ரவுண்ட் 9. ஓகே, ஸோ ரவுண்ட் 9, 10, 11, 12. ஸோ இந்த 11th ரவுண்ட் இது 12th ரவுண்ட். கடைசி ரவுண்ட் நம்ம 13th ரவுண்ட் முடிச்சிருக்கோம். 11த்துக்கும் 12த்துக்கும் நடுவில் நம்ம வந்து ஐஸ் வந்து ப்ளேஸ் பண்ண போகிறோம். எனி பிளேஸில் வந்து இப்படி நல்லா ஹூக் வச்சு நீங்கள் வச்சுருங்க. ஒரு ஹோல் மாதிரி மேக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வச்சு பார்க்க ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஐஸ் வந்து ஸோ 11 and 12th ரவுண்டுக்கு இன்பிட்வீனில் நான் வந்து ஐஸ் ப்ளேஸ் பண்ணுறேன். இதை ப்ளேஸ் பண்ண பிறகு இங்கேருந்து இந்த ஐஸை ஒட்டி வந்து 4 ஸ்டிச்சஸ் அப்பார்ட் வந்து அடுத்து ஐஸ் பண்ண போகிறேன். 1 2 3 4. இதை முடிச்சுட்டு இந்த இடத்துல. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு சேஃப்டி ஐஸ் எடுத்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எப்போவுமே ஐஸ் வச்சுட்டு ஒன் டைம் பாருங்கள் கரெக்டாக இருக்கா, உங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபையான்னு பாருங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். ஓகே, ஸோ ரொம்ப நியர்பையாக இருக்கிற மாதிரி இருக்குது.
ரொம்ப ஒட்டி இருக்கனால நான் இன்னும் ஒரு ஸ்டிச்சஸ் தள்ளி வைக்க போகிறேன். 1 2 3 4 5 ஸ்டிச்சஸ் அப்பார்ட் வந்து நான் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி பண்ணி முடித்த பிறகு நீங்கள் வந்து சேஃப்டி ஐஸ் இந்த இது வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இதோட இருக்கட்டும். நெக்ஸ்ட் ரவுண்ட் பண்ணிவிட்டு மவுத்தி நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம லாஸ்ட் ஸ்டிச் பண்ணும்போது நம்ம அடுத்த கலர் யானை வந்து கிராப் பண்ணிக்கணும். எல்லோ கலர் யான். ஸோ ரிமூவ் பண்ணுறேன். சிங்கிள் குரோஷே லாஸ்ட்டாக ப்ளூ கலர் யானில் பண்ணாமல் அடுத்து வந்து நம்ம பார்டர் வந்து பண்ண போகிறோம் முன்னாடி பண்ண மாதிரியே. எல்லோ கலர் யானை கிராப் பண்ணிக்கோங்க. ஒரு நாட் போட்டுக்கோங்க. ஓகே, ப்ளூ கலர் வந்து நம்மளுக்கு தேவைப்படாது, கட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லோ கலர் யானில் வந்து நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஃப்ரண்ட் லூப்பில் தான் ஒர்க் பண்ண போகிறோம். நம்ம இங்கே பண்ணோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி ஃப்ரண்ட் லூப்பில் ஒர்க் பண்ண போகிறோம். ஒன் டைம் சிங்கிள் குரோஷே ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லையும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டிச் தான் ஃப்ரண்ட் லூப். 1 2 நியூ கலர் ஆட் பண்ணியிருக்கனால எனக்கு வந்து தெரியும் இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டிச்சுன்னு. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஸ்டிச் மார்க்கர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஒவ்வொரு ஃப்ரண்ட் லூப்லேயுமே ஒவ்வொரு டைம் சிங்கிள் குரோஷே. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து அப்சல்யூட் பிகினர்ஸ் அப்படியா இருந்தீங்கன்னா எப்படியுமே நம்ம இந்த இடத்துல பண்ணுற அந்த பிரிம் வந்து மேலேயும் பண்ண போகிறோம். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பேக் லூப் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து நீங்கள் ஸ்டிச் மார்க்கர் இப்படி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தெரிகிறதுக்காக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். ஒவ்வொரு ஸ்டிச்சஸ் ஃப்ரண்ட் லூப்லேயுமே ஒன் டைம் சிங்கிள் குரோஷே 30 ஸ்டிச்சஸ் இருக்கணும். நான் வந்து எண்டில் வந்து காமிக்கிறேன். 27 28 29 30. ஓகே, 30 முடித்த பிறகு இந்த பின்னாடி இருக்கிற பேக் லூப் இருக்குது பார்த்தீங்களா, இதுலேயும் உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் ஸ்டிச் மார்க்கர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் எப்படி அந்த பிரிம் வந்து பண்ணுறேன்னு இந்த ரவுண்டில் உங்களுக்கு கிளியராக தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 30 முடிச்சாச்சு. நம்ம ஐஸ் ப்ளேஸ்மெண்ட் வந்து இப்போ கொஞ்சம் கிளியராகவே தெரியுது. நான் ஐஸை வந்து இந்த சேஃப்டி ஐஸை வந்து செக்யூர் பண்ணிக்கிறேன். இந்த லாக் வச்சு இப்போ நெக்ஸ்ட் ரவுண்ட் என்ன பண்ண போகிறோன்னா ஒவ்வொரு ஸ்டிச்சஸ் மேலேயும் ஒன் டைம் மட்டும் சிங்கிள் குரோஷே பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட்டு சிங்கிள் குரோஷேல பண்ணணும். இந்த ரவுண்டில் வந்து நீங்கள் ஸ்டிச் மார்க்கர் கண்டிப்பாக ப்ளேஸ் பண்ணணும். ஒரு பீஸ் ஆஃப் yarn ஆர் ஸ்டிச் மார்க்கர் எனிதிங். ஓகே, இதான் ஃபஸ்ட்டு செயின் பார்த்துக்கிறதுக்காக இல்லை கன்ஃபியூஸ் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லையும் ஒன் டைம் சிங்கிள் குரோஷே 1 2 3 4 28 29 30. ஓகே, நம்ம இப்போ என்ன ரவுண்ட் பண்ணிகிட்ருக்குறோன்னா ப்ளூ ரவுண்ட் வந்து 13ஓட முடிஞ்சிருச்சு. எல்லோ ரவுண்டில் வந்து 2 ரவுண்ட் 14 15th ரவுண்ட் முடிச்சிருக்கிறோம். இப்போ நம்ம 16th ரவுண்ட் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம பண்ணோம் பார்த்தீங்களா அந்த பிரிம் டிசைன், இந்த மாதிரி நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ஸ்டிச் மார்க்கர் ரிமூவ் பண்ணுங்கள். இந்த மாதிரி போத் லூப்ஸ்குள்ளே இன்சர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டிச் மார்க்கர் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அதுதான் ஃபஸ்ட்டு பேக் லூப். அதில் இன்சர்ட் பண்ணி யானை கிராப் பண்ணி சிங்கிள் குரோஷே பண்ண போகிறோம். பண்ணிவிட்டு இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச் மார்க்கரை ரிமூவ் பண்ணிடுங்க பேக் லூப்லேருந்து. நம்ம எப்பவும் போல் இந்த ரவுண்டு 16ஓட டாப்பில் ஸ்டிச் மார்க்கர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி 30 டைம்ஸ் கண்டினியூ பண்ணுங்கள். போத் த லூப்ஸ். நெக்ஸ்ட் இருக்கிற பேக் லூப் நம்ம கிளியராகவே தெரியும். ஓகே, 2
இது ஆப்ஷனல் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு டஃப்பாக இருந்துச்சுன்னா நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஒவ்வொரு ஸ்டிச்சஸில் ஒன் டைம் ஒரு வாட்டி சிங்கிள் குரோஷே பண்ணிடுங்க. சிக்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி கண்டினியூ பண்ணுங்கள். நான் எண்டில் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். லாஸ்ட்டாக 2 ஸ்டிச்சஸ் ஃப்ரெண்ட்ஸ். 29 பேக் லூப். லாஸ்ட்டாக 30th ஸ்டிச். இந்த ஸ்டிச் மார்க்கர் இருக்குது பார்த்தீங்களா, அதை அப்படியே ரிமூவ் பண்ணுங்கள். ஸோ முடிஞ்சிருச்சு. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து 30 ஸ்டிச்சஸ் முடிச்சாச்சு. இப்போ நம்ம லாஸ்ட்டாக வந்து இந்த ஒயிட் கலர் யானை கிராப் பண்ண போகிறோம். அப்படியே நம்ம ட்ரம் வந்து முடிக்க போகிறோம் க்ளோஸ் பண்ணி. ஸோ ஃபஸ்ட் வந்து கிராப் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டு சிங்கிள் குரோஷே மட்டும் எல்லோ விட்டுட்டு ஒயிட்டில் வந்து பண்ணிக்கோங்க. நியூ யானை போட்டனால நம்ம நாட் பண்ணிக்கலாம் எப்பவும் போல். ஸோ ஃபஸ்ட்டு 3 ஸ்டிச்சஸில் வந்து ஒன் டைம் சிங்கிள் குரோஷே. ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் 1 டைம் சிங்கிள் குரோஷே. நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் 1 டைம் சிங்கிள் குரோஷே. தேர்டு ஸ்டிச்சில் 1 டைம் சிங்கிள் குரோஷே. நெக்ஸ்ட் இன்விசிபிள் டிக்ரீஸ் பண்ண போகிறோம். நீங்கள் போத் லூப்ஸ் டிக்ரீஸ் பண்ணாலும் ஓகே தான். நான் வந்து இந்த ப்ராஜெக்டில் இன்விசிபிள் டிக்ரீஸ் பண்ணுறேன். ஃப்ரண்ட் லூப்பில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஸ்டிச்லேயும் ஃப்ரண்ட் லூப்பில் மட்டும் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி யானை கிராப் பண்ணி சிங்கிள் குரோஷே டிக்ரீஸ். ஓகே. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதை நீங்கள் அப்படியே 6 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணணும். ஓகே. ஃபஸ்ட்டு 3 ஸ்டிச்சஸில் ஒன் டைம் சிங்கிள் குரோஷே. 1 2 3. நெக்ஸ்ட் 2 ஸ்டிச்சஸ் டிக்ரீஸ். 1 2. தேர்ட் டைம் 1 2 3. இன்விசிபிள் டிக்ரீஸ். தேர்ட் டைம் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதை அப்படியே ரிப்பீட் பண்ணிவிட்டு நான் எண்டில் வந்து காமிக்கிறேன். லாஸ்ட்டாக 6th டைம். ஓகே. லாஸ்ட்டாக உங்களுக்கு 5 ஸ்டிச்சஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு 3 ஸ்டிச்சஸில் ஒன் டைம் சிங்கிள் குரோஷே. 1 2 3. லாஸ்ட்டு 2 ஸ்டிச்சஸில் இன்விசிபிள் டிக்ரீஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரவுண்ட் 17ல் உங்களுக்கு 24 ஸ்டிச்சஸ் இருக்கும். ஓகேவா? ஸ்டிச் மார்க்கர் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்மளோட இந்த கார்ட்போர்டை வந்து கீழே ப்ளேஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் நம்ம வந்து மவுத் வந்து பண்ண போகிறோம். ஒரு பிளாக் கலரில் பீஸ் ஆஃப் யான் எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு 2 ஸ்ட்ராண்ட்ஸ் மட்டும் இருந்தால் போதும் மவுத்துக்கு. இல்லை நீங்கள் வந்து எந்த பிளாக் கலர் நூல்னாலுமே எடுத்துக்கலாம். ஓகே. எல்லாம் முடிச்சாச்சு. இப்போ நம்ம ஸ்டஃபிங் பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டஃபிங் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் ரவுண்ட் கண்டினியூ பண்ணலாம். இப்போ ரவுண்ட் 18 நெக்ஸ்ட்டு 2 ஸ்டிச்சஸில் ஒன் டைம் சிங்கிள் குரோஷே. ஃபஸ்ட்டு 2 ஸ்டிச்சஸில் ஒன் டைம் சிங்கிள் குரோஷே. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஸ்டிச் மார்க்கர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டிச்லேயும் 1 டைம் சிங்கிள் குரோஷே.
நெக்ஸ்ட்டு 2 ஸ்டிச்சஸ் வந்து டிக்ரீஸ். ஓகே, இதை வந்து நீங்கள் 6 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணணும். 1 சிங்கிள் க்ரோஷே இன் நெக்ஸ்ட் 2 ஸ்டிச்சஸ், அப்புறம் ஒரு டிக்ரீஸ். 6 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். நான் செகண்ட் டைம் பண்ணிகிட்ருக்கிறேன். ஓகே, அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். நான் எண்டில் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, லாஸ்ட் 4 ஸ்டிச்சஸ் ரிமைனிங் இருக்கும். ஃபஸ்ட் 2 ஸ்டிச்சஸில் 1 டைம் சிங்கிள் க்ரோஷே 1, நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் அகெயின் 1 டைம், நெக்ஸ்ட் லாஸ்ட் 2 ஸ்டிச்சஸில் சிங்கிள் க்ரோஷே டிக்ரீஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ரவுண்ட் 18 முடிஞ்சிருச்சு. ரவுண்ட் 18ல் வந்து 18 ஸ்டிச்சஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். இதுக்கு முன்னாடி இதில் வந்து 24 ஸ்டிச்சஸ் இருந்திருக்கும் ரவுண்ட் 17ல். இப்போ ரவுண்ட் 19 ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் 1 டைம் சிங்கிள் க்ரோஷே. ஓகே, ஸ்டிச் மார்க்கர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 2 ஸ்டிச்சஸில் நெக்ஸ்ட்டு ஸ்டிச் டிக்ரீஸ். 1 டைம் சிங்கிள் க்ரோஷே டிக்ரீஸ். 6 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணும். 1, நெக்ஸ்ட்டு செகண்ட் டைம், டிக்ரீஸ் பண்ணணும். ஃபோர்த்து டைம் 1 டைம் சிங்கிள் க்ரோஷே, 1 டைம் டிக்ரீஸ். ஃபிஃப்த்து டைம் 1 டைம் சிங்கிள் க்ரோஷே, 1 டைம் டிக்ரீஸ். லாஸ்ட்டாக உங்களுக்கு 3 ஸ்டிச்சஸ் இருக்கும். லாஸ்ட் 6th டைம் 1 டைம் சிங்கிள் க்ரோஷே, லாஸ்ட் 2 ஸ்டிச்சஸில் இதை வச்சு நம்ம டிக்ரீஸ் 1 டைம் டிக்ரீஸ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்டஃப் பண்ணிக்கலாம். இந்த கார்ட்போர்டையும் நம்ம ப்ளேஸ் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம லாஸ்ட் ரவுண்ட் 6 டைம்ஸ் மட்டும் டிக்ரீஸ் பண்ணுறோம். லாஸ்ட் ரவுண்ட். ஓகே, ரவுண்ட் 20, 6 டைம்ஸ் டிக்ரீஸ். ஃபஸ்ட் டைம் டிக்ரீஸ் பண்ணோன்னே ஸ்டிச் மார்க்கர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. 1, 2, 3, 4, 5, last 2 stitches remaining, 6. ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கொஞ்சம் லாங் டெயில் விட்டு கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் யான் நீடில் வச்சு நம்ம ஹைட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸ்டிச் மார்க்கர் எடுத்துக்கோங்க. லாஸ்ட்டாக வந்து நமக்கு 6 ஸ்டிச்சஸ் இருக்கும்ல. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த குட்டி ரவுண்டையும் க்ளோஸ் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி பண்ண போகிறோம்னா, இந்த ஃப்ரண்ட் லூப் இருக்குது பார்த்தீங்களா, ஒவ்வொரு ஃப்ரண்ட் லூப்லேயும் நீங்கள் இன்சர்ட் பண்ணணும். 2, 6 டைம்ஸ், 2, 3,
4 5 and 6 6ஐயும் இது பண்ணிட்டு இப்படி நீங்கள் டைட்டாக இழுத்தீங்கன்னா சென்டர் வந்து அழகாக க்ளோஸ் ஆயிரும். நெக்ஸ்ட் இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ ட்ரம்ஸில் வந்து இப்படி ஜிக்ஸாக் டிசைன் வந்து நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரியே பண்ணுங்கள். சாரி ஃப்ரெண்ட்ஸ், டாப்பில் வந்து 3 ஸ்டிச்சஸ் 1 2 3 3 ஸ்டிச்சஸ்க்கு அப்புறம் இப்படி ஹூக் இன்சர்ட் பண்ணணும். ஸோ இது வந்து இங்கே வரும். அப்புறம் கீழே வந்து 1 2 3 ஸ்டிச்சஸ்க்கு அப்புறம் இங்கே ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட க்யூட்டான ட்ரம் வந்து ரெடி ஆயிடுச்சு. முரசு வந்து ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு வந்து நம்ம ட்ரம் ஸ்டிக் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து ட்ரம் ஸ்டிக்குக்கு வந்து ஒரு 2 டூத் பிக் தான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் வந்து எது வேணாலுமே எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் க்ரியேட்டிவிட்டி டிபெண்ட்ஸ் பண்ணி அது. ஸோ டூத் ஸ்டிக்கு, அப்புறமா ஒரு சின்ன பீட் எடுத்துருக்கிறேன். அதில் வந்து லைட்டாக க்ளூ தடவிட்டிங்கன்னா க்ளூ தடவிட்டு இந்த பீடை வந்து நான் அப்படியே ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஸோ 2 இதுக்குமே அப்படி பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய வீடியோ நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து கண்டிப்பாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பை பை.